ஹாய், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கேரளா மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/4 கிலோ அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டு நீங்கள் தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச அப்புறம் தாளிப்புக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கணும். அந்த கடலைப்பருப்பு, கருவேப்பிலை 2ம் சேர்த்து தாளித்து அந்த மாவில் கொட்டி நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலந்து எடுத்த அப்புறமா ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு லேசாக எண்ணெய் தடவிட்டு கலந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. திரும்ப மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படி வேணும்னா நீங்கள் ஏதாவது தேங்காய் சட்னி ஏதாவது வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.